ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. கௌசல்யா தேவிக்கிட்டையும் சுமித்ரா தேவிக்கிட்டையும் தன்னுடைய அண்ணன் ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சவா என்னெல்லாம் பாவத்தை அனுபவிப்பான்னுட்டு ஒரு பட்டியலை போட்டுட்டே வரார். அப்போது நீர்நிலைகளை அசுத்தப்படுத்துகிறவன் அடையிற பாவம், ரெண்டு பேருக்கிடையே வாக்குவாதம் நடக்கும்போது நியாயம் தெரிஞ்சு கூட பாரபட்சமாக நடந்துக்கிறனுடைய பாவம் இப்படின்னு ஒரு பட்டியல் வந்துட்டே இருக்குது. அப்போது இப்படி பரதனுடைய நிலையை கண்டு ரொம்ப நெகிழ்கிறாங்க கௌசல்யா. கடுமையான சபந்தங்கள் மூலம் நீ குற்றமற்ற தன்மையை இப்போ நிலைநாட்டியிருக்கப்பா, இது என்னை ரொம்ப மேலும் வருத்துறது. பரதா, எல்லா சிறப்புகளையும் பெற்ற நீ தர்மத்தின் பாதையிலேருந்து தவறலை, நிச்சயமாக உனக்கு எல்லா மேன்மைகளும் கிடைக்கும்னு அவங்க ஆற தழுவிக்கிறாங்க கௌசல்யா தேவி. ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பராமாயணத்துலேயும் பலவித குற்றங்களை பற்றி பரதன் வர்ணிக்கிறார். துளசிதாசர் ராமாயணத்துலேயும் இது வருது. ஆனால் ஒரு மாற்றம் இருக்குது. கௌசல்யை பரதனை பார்த்த உடனேயே அவன்கிட்ட அன்போடு தான் பேசுகிறான். அவனை சந்தேகிச்சோ இல்லை அவன்கிட்ட குற்றம் கண்டோ பேசலை. ஆனால் பரதனுக்கு தன்னுடைய குற்றமற்ற தன்மையை நிரூபிக்கிற அவசியம் அந்த இடத்துல நேரிடலை. எங்கள் துளசிதாசர் ராமாயணத்தில் இருந்தாலும் கூட அவன் ராமர் காட்டுக்கு போகணுன்னு விரும்பி அவன் இன்னென்ன பாவங்களை வர்ணிக்கிறான்ற பட்டியல் அந்த இடத்துல வருது. ஆனால் துளசிதாசர் ராமாயணத்தில் தசரதரை நினச்சி வருந்துகிற பரதனை வசிஷ்டர் தேற்ற கட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்றத இங்கே பார்க்கலாம். வசிஷ்டர் சொல்கிறார், மற்றவாளை நினச்சி வருந்தத்தக்கவன் இல்லை தசரதன், நீ வருந்த நினச்சேன்னாக்கா வேதமறியாத அந்தணனுக்கு வருந்து, ராஜநீதி அறியாத அரசனுக்கு வருந்து, பிடிவாதக்காரியாகவும் சதா சண்டையிடுறவுமா இருக்கிற பெண்ணை நினச்சி வருத்தப்படு, கடமையை மறக்கிற இல்லத்தரசனை நினச்சி வருத்தப்படு, வசதியை விரும்புகிற துறவியை நினச்சி வருந்து. ஆனால் கோசல நாட்டு அதிபனா 14 லோகங்களையும் புகழ்பெற்று விளங்கின தசரத மன்னனை நினச்சி யாரும் வருந்துறது தகாது. தனக்கு முன்னும் தனக்கு பின்னரும் தனக்கு நிகராக ஆட்சி புரிஞ்சவா இல்லைன்னு சொல்லும்படியாக அரசாண்ட தசரதனுடைய பரிதாபத்துக்கு உரிய நிலை அவருக்கு இன்னும் இல்லை அப்படின்னுட்டு வசிஷ்டர் சொல்கிறார். அடுத்த தினம் வசிஷ்டர் பரதன்கிட்ட சோகத்திலேயே மூழ்கி கிடக்கிறது பொருத்தமல்ல, பல சிறப்புகளை பெற்ற இளவரசனே, உனக்கு நன்மை உண்டாகட்டும். மன்னரின் இறுதி சடங்குகள் ஏற்கனவே தாமதப்பட்டு ஆயிடுத்து, மேலும் தாமதிக்காமல் தசரதனுடைய இறுதி சடங்குகளை நடத்தி முடியுங்கிறார். பாதுகாப்பாக மூலிகை எண்ணெயில் வைக்கப்பட்டிருந்த தசரதரின் உடல் வெளியே எடுக்கப்படுறது. ரொம்ப துக்கத்தோடு பரதன் இறுதி சடங்குகளை செஞ்சு முடிக்கிறார். பலரும் கதறி அழ தசரதரின் உடல் தீமூட்டப்படுறது. தான தர்மங்கள் செய்யப்படுறது. சத்ருக்னன் கைகேயின் வார்த்தைகளை போன்ற முதலைகள், மந்திரையினால் உண்டாக்கப்பட்ட கடல், இப்படி ரெண்டும் சேர்ந்து நம்மளை மூழ்கடிச்சுட்டதேன்னு பலவாறாக கதறார் சத்ருக்னன். தசரதர் இறந்து 13வது தினம் வந்தது. அன்னைக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செஞ்சு முடிக்குமாறு வசிஷ்டர் சொல்கிறார். பரதன் தாங்க முடியாத துக்கத்தோடு பேசுகிறார். படைக்கப்பட்ட எல்லா உயிருக்கும் பாதுகாப்பு அளிக்கிற வல்லமை படைத்த ராமர் ஒரு பெண்ணினால் காட்டுக்கு அனுப்பப்பட்டாருன்றது எப்பேற்பட்ட விந்த. உலகையே அழிச்சிடக்கூடிய வன்மை படைச்ச லக்ஷ்மணர் தசரத மன்னரின் முடிவை தடுக்க முடியாமல் போனது எப்பேற்பட்ட விசித்திரம். ஒரு பெண்ணின் வார்த்தையை கேட்டு தவறு செய்ய முடிவு செஞ்சுட்ட தசரத மன்னர் தடுக்கப்பட்டிருக்க வேண்டாமான்னு புலம்புறார். இதற்கு பின்னர் 13வது தின சடங்குகளும் நடத்தி முடிக்கப்படுறாரு. அப்போ பலவிதமான நகைகளை அணிஞ்சுட்டு அலங்காரம் செஞ்சுட்டு ஒரு கதவு அருகே மந்தரன் நின்றுருந்தாங்க. அந்த கூனியை ஒரு சேவகன் பிடிச்சி இழுத்து சத்ருக்னன் கிட்டே கொண்டு வந்து நிறுத்துறார். ராமன் காட்டுக்கு போகவும் மன்னர் மரணம் அடையவும் காரணமான தீயவள் இதோ இருக்கா, இவளை என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்கன்றார். மந்திரன் பெயருடைய அந்த கூனியை பார்த்து ரொம்ப கோபம் கொண்ட சத்ருக்னன் பேசுகிறார். ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் என் தந்தைக்கும் ரொம்ப கொடுமையை செஞ்ச இவள் தன் பாவத்துக்கேற்ற பயனை இப்போ அனுபவிக்கட்டும்னு சொல்லி அவளை பிடிச்சு இழுக்கிறார். சத்ருக்னனால் தரதரவென்னு இழுக்கப்பட்ட கூனியின் நகைகள் எல்லாம் செதறது. மந்திரியின் தோழிகள்ன்றதுனால நம்மையெல்லாம் கூட சத்ருக்னர் தடிச்சு விடுவாரோன்னுட்டு தன்னை காப்பாற்றி கொள்ள கௌசல்யா தேவியை சரணடைகிறது தான் ஒரே வழின்னுட்டு மந்திரியினுடைய தோழிகள் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. கௌசல்யை நாடி ஓடுறாங்க. மந்திரியின் தோழிகள் அப்படி ஓடும்பொழுது சத்ருக்னனோ கூனியை தரையில் போட்டு இழுக்கிறார். அப்போ கூனியை காப்பாற்ற வந்த கைகேயியை பார்த்து சத்ருக்னன் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பேசுகிறார். சத்ருக்னன் கோபத்தை பார்த்து பயந்தவளா கைகேயி பரதன்கிட்ட ஓடுறாங்க. பரதன் சத்ருக்னனை சமாதானம் செய்கிறார். சத்ருக்னா, படைக்கப்பட்ட ஜீவராசி எல்லாத்துலேயும் துன்புறுத்தலுக்கு உட்படுத்த தகாதவர்கள் பெண்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய வார்த்தைகள் மேலும் தொடர்றது. அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.